ஒரு யூரோக்கு பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை 1 யூரோ மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் 100 யூரோ முதல் 500 யூரோ பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் 1 யூரோ மட்டுமே. உங்கள் கோப்ராஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி. இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் இளம் சட்டத்திரணி ஒருவர் பிராங்க்ஃபர்ட் நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட நீதிமன்றம் பிராங்க்ஃபர்ட் ஆனது ஒரு பெண் சட்டத்திறனைக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. அதாவது இந்த பெண் சட்டத்திறனியானவர் 88 வயதுடைய மூதாட்டி ஒருவரிடமிருந்து அவரது வங்கி கணக்கிலிருந்து 6,30,000 யூரோக்களை இவர் கையாட செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சட்டத்திறனியை அவருக்கு பாதுகாவலராக நியமனம் செய்ததாகவும் இந்த பாதுகாவலர் என்ற பதவியை இவர் துஷ்பிரயோகமான முறையில் இந்த மூதாட்டியுடைய வங்கி கணக்கிலிருந்து தனது சொந்த தேவைக்காக இவர் பணத்தை திசை திருப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது போலீசார் இவரது வீட்டை சோதனைகளுக்கு உட்படுத்திய பொழுது இவரிடம் வீட்டிலிருந்து 79,000 யூரோ பெறுமதியான வாகனம் ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2023ஆம் ஆண்டு இவர் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலோன் விமான நிலையத்தில் வைத்து IS ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் கொலோன் போன் விமான நிலையத்தில் வைத்து IS ஆதரவு அமைப்புக்கு ஆதரவாளராக கருதப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நபரானவர் ஜெர்மன், போலாந்து மற்றும் மொரோக்கோ நாட்டு பிரஜா உரிமையை வைத்திருந்ததாகவும் இவர் IS என்ற அமைப்புக்கு ஆதரவாக இயங்குகின்ற ISPK அமைப்பிற்கு வங்கி கணக்குக்கு 1,600 யூரோக்களை அனுப்பியிருந்தார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை தற்பொழுது ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்ற ஐரோப்பாவிற்கான கால்பந்தாட்டு விளையாட்டு பொழுது தான் இந்த விளையாட்டை நடத்தியவர்களுக்கு உதவி செய்ய போவதாக விண்ணப்பம் ஒன்றை மேற்கொண்டதாகவும் இந்த விண்ணப்பத்தை போலீசார் ஆழத்தீர விசாரித்த பொழுது இந்த நபர் பற்றிய விவரங்கள் வெளியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நபரானவர் இன்றைய தினம் கொலோன் போன் விமானத்திலிருந்து ஈஸ்டன்புலுக்கு பறக்க ஆயத்தமான நிலையில் இருந்த பொழுது விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய SK சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் 2 நீர் நிலையில் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியின் மோஸ் என்ற நகரத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் ஒரு நீர் நிலையில் இருந்து படம் எடுத்ததாகவும் தற்செயலான முறையில் இவரது கைத்தொலைபேசியானது நீரில் வீழ்ந்ததாகவும் இந்த கைத்தொலைபேசியை இவர்கள் எடுக்க முனைந்த பொழுது ஒரு நபர் கடலுக்குள் வீழ்ந்ததாகவும் பின்னர் இவரால் வெளியே வர முடியாமல் போய்விட்டதாகவும் இதே வேளையில் மற்றொரு நபர் இவருக்கு உதவிக்கு சென்ற பொழுது இவரும் இந்த கடலில் இருந்து வெளியே வர முடியாமல் இறந்ததாக சந்தேகிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த இறந்தவர்களில் 22 வயதுடைய மோஸ் என்ற நகரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனுடைய உடலை ஒல்லாந்து நாட்டு போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் மற்றும் ஒரு 36 வயதுடைய நபர் இவர்களுக்கு உதவிக்கு சென்றதாகவும் இதே வேளையில் இவரால் இந்த நீர் நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் சோஃபா உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் இப்பொழுது.
ஜெர்மனியில் ஒரு தனிப்பட்ட நபரானவர் அவரது வங்கி கணக்கில் அவரது நடைமுறைகள் எவ்வாறு இருப்பது என்பதை பற்றி கண்காணிக்கின்ற அமைப்பு ஷூஃபா என்ற அமைப்பாகும். அதாவது ஒருவர் தனது கடனை பெற்றிருந்தால் அந்த கடனை உரிய காலத்தில் திருப்பி ஒப்படைக்காமல் விட்டால் அவரது ஷூஃபா ஐன்ட்ராக் என்று சொல்லப்படுகின்ற இவரது வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் எதிர்மறையான விளைவுகளை பதிவு செய்கின்ற அமைப்பு ஷூஃபா. இதே வேளையில் தற்பொழுது ஷூஃபா என்ற அமைப்புக்கு பல இடங்களில் நெருக்குவாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த கடந்த ஆண்டில் ஷூஃபாவானது புதிய ஒரு நடைமுறையை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தது. அதாவது தனிப்பட்ட இன்சால்வென்ட் என்று சொல்லப்படுகின்ற வங்குரோத்து விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்து இந்த வங்குரோத்து விண்ணப்பமானது ஒழுங்கான முறையில் சென்று அதனுடைய காலங்கள் முடிவடைந்த பிற்பாடு ஷூஃபா என்ற அமைப்பானது இந்த தனிப்பட்ட வங்குரோத்து செய்தவருடைய நபர்களுடைய பதிவுகளை 6 மாதங்கள் மட்டும் பதிவு செய்து வைக்கலாம் என்று நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியதன் பிற்பாடு இவ்வையான புதிய நடைமுறையை ஷூஃபா என்ற அமைப்பானது கைக்கொண்டு வருகின்றது. இதே வேளையில் தற்பொழுது இந்த ஷூஃபா என்ற அமைப்பானது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புதிய ஒரு முடிவை எடுத்திருப்பதாக இணையதளம் ஒன்றில் செய்தி வந்திருக்கின்றது. அதாவது ஒருவர் தனது கொடுக்கல் வாங்கலின் பொழுது ஒரு ஃபோர்டர் சொல்லப்படுகின்ற பணத்தை கொடுக்காமல் விடும் பொழுது அவருக்கு நெகட்டிவான எதிர்மறையான ஷூஃபா பதிவு வருகின்றது. இதே வேளையில் இந்த பணத்தை வழங்குமாறு வேண்டி 100 நாட்களுக்குள் இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய நபரானவர் இந்த பணத்தை திருப்பி ஒப்படைத்திருந்தால் ஷூஃபா என்ற அமைப்பானது இவருடைய நெகட்டிவ் என்ற பதிவை 18 மாதங்களுக்கு மட்டும் பதிவு செய்ய முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இதுவரை காலங்களும் இந்த வழங்கப்பட வேண்டிய பணத்தை காலம் தாமதமாகி வழங்கி இருந்தால் ஷூஃபா என்ற அமைப்பானது எதிர்மறையான நெகட்டிவ் ஷூவாவில் பதிந்து 3 வருடங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஷூஃபா என்ற பதிவை கடைப்பிடித்து வர முடியும். இதே வேளையில் தற்பொழுது இந்த காலங்கள் குறைவடைக்கப்பட்டுள்ளதாகவும் 1.5 வருடங்களில் இந்த எதிர்மறையான பதிவு இல்லாமல் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகச் செய்திகள். நேற்று தினம் டென்மார்க் பிரதமர் மெட் ஃப்ரெடரிக்சன் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு நபரானவர் டென்மார்க்கின் பிரதமருக்கு அருகில் சென்று இவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் தாக்குதல் நடத்திய பிற்பாடு இந்த இடத்தை விட்டு தப்பியோட முயற்சி செய்ததாகவும் பின்னர் இவரது பாதுகாப்பு படையினர் இவரை பின்தொடர்ந்து இவரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவமானது என்ன காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது பற்றி டென்மார்க் நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மக்கள் சக்தியினுடன் சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய தலைவரான சஜித் பிரேமதாச அவர்கள் இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதாவது கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்துக்கு சென்ற இவர் பாடசாலை மாணவர்களுக்கு பல உபகரணங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவர் இந்த உபகரணங்களை வழங்கிய பிற்பாடு அங்கே பிரசன்னமான மக்கள் முன்னிலையில் பேசும் பொழுது தான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் பட்சத்தில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக தான் அமுல்படுத்துவேன் என்று உறுதியளித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. €1 பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் 2வது பட்டு சேலை €1 மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் €100 முதல் €500 பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் €1 மட்டுமே. உங்கள் கோப்ரா ஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி.